இந்த இன்ஸ்டாமார்ட்ல சிக்கன் வாங்கினதுனால எங்க வீடு ஃபுல்லா கேவலமான நாத்தம். ஒரு 10 நிமிஷத்துக்கு சோம்பேத்தனம் பட்டுன்னு நைட்டு சாப்பாடுக்கு நாக்கு வச்சு தான் தோணும். எங்க அம்மா கறி வாங்க சொல்லி காசை கொடுத்தா என் தம்பி சோம்பேத்தனம் பட்டு இன்ஸ்டாமார்ட்ல டெண்டர் கட்ஸ்ல இருந்து 1 கிலோ சிக்கன் ஆர்டர் போட்டான். அது என்னமோ சீக்கிரமா தான் வீட்டுக்கு வந்துச்சு. அதை வாங்கி ஓபன் பண்ணா ரூம்ல பத்துன இந்த எனக்கு குப்புன்னா தெரியுது. என்னடா கதை அப்படின்ட்டு எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணா எக்ஸ்பிரி டேட் இன்னும் 2 நாள் இருக்கு. அப்ப கூட சம்மனா தெரியுது. என்னன்னே தெரியல. சிக்கன் பார்க்கவும் லைட்டா எல்லோ கலர்ல இருந்துச்சு. எங்க பாட்டி மோந்து பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க கறி கெட்டு போயிடுச்சுன்னு. எங்க அம்மா டென்ஷன் ஆகி அவனுங்களை கண்டமேனி திட்டின்னு இருக்காங்க. இதை மட்டும் இன்ஸ்டாமார்ட் ஓனர் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரே தூக்கு பண்ணி செத்துட்டு போறது. வேற என்ன பண்றது, கஸ்டமர் சப்போர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க அந்த 270 ரூபா கூப்பனா குத்துறோம் அப்படின்ட்டாங்க. கூப்பனா வாங்கினா இன்ஸ்டாமார்ட்ல மட்டும் தான் அந்த கூப்பனை யூஸ் பண்ண முடியும் போல, வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஐயா எனக்கு கூப்பன்லாம் வேணா, ரீஃபண்ட் இப்ப பண்ணுங்க அப்படின்னா ரீஃபண்ட் இப்ப பண்ண மாட்டாங்க, ரீஃபண்ட் பண்றதா நாங்க 15 நாளுக்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. என்னடா நியாயம் இது? சரி 1 நாள் 2 நாள் எடுக்கலாம், 15 நாள் எடுப்பீங்க டைம். வேற என்ன பண்றது, ஓகே சொல்லிட்டான் சிக்கன் எத்தனை நாய்க்கு போடலான்னு பார்த்தா நாய்க்கெல்லாம் போடாதரா, அது எத்தனை காவால கொட்டு நாய் செத்து போயிட போகுது அப்படின்றாங்க. இந்த சிக்கன் எடுத்து வந்து ஹோம் டெலிவரி பண்றதுலாம் நல்லதுதான், ஆனா அது கொடுக்கறது ஒழுங்கா கொடுக்கணும்ல. சும்மா பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு 4 ப்ரொமோஷன் பண்ணா மட்டும் பத்தாது. சாப்பிடுற பொருள் இது ஒழுங்கா வந்து கொடுக்கணும். இதுல யாரு தப்பு பண்ணிருக்கான்னு தெரியல. டெண்டர் கட்ஸா இல்ல இன்ஸ்டாமார்ட் தப்பு பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த கமெண்ட்ல இன்ஸ்டாமார்ட் டெண்டர் கட்ஸ் டாக் பண்ணிட்டு உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஆச்சுன்னா சொல்லிட்டு போங்க.